வணக்கம் நண்பர்களே. நான் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு சைபர் கிரைம் சம்மந்தமான அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பட் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இந்த இதில் ஏமாந்துக்கிட்டே தான் வராங்க. அதில் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம புதுவிதமான ஒரு ஸ்கேமை பற்றி இது ஏற்கனவே நடந்த விஷயந்தான். இருந்தாலும் அதை இன்னும் பல பேர் அதை பற்றின விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு பதிவாக நான் போடுறேன். இது எந்த கம்பெனி பார்த்தினா MLM கம்பெனின்னு சொல்லுவாங்க. MLM கம்பெனி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் அதில் ஹெட் இருப்பார். ஹெட் அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளாவோ இல்லை ஒரு பணமாவோ இல்லை ஆட்களை சேர்த்து விட்டால் உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற முறையில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒருத்தரை இப்போ அதில் சேர்றீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நீங்கள் ஒரு 2 பேரோ இல்லை ஒரு 4 பேரோ ஒரு 6 பேர் அவங்க ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அவங்கள நீங்கள் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவோன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆம்வே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று உண்டு. அதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கமிஷன் கொடுப்பாங்க. அது போக நீங்கள் அதுக்கு கீழே அவங்க 2 பேரையோ 3 பேரையோ சேர்த்து விட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். அந்த மாதிரியான இது. ஆனால் அந்த எந்த ஒரு விஷயமும் சரி, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது பிரமிடும்பாங்க. இப்போ 1 2 2 4 4 6 8 8 16 அப்படின்னு அப்படியே பெருகிட்டே போகும். அதாவது டபுளாக ஆகிட்டே போகும். அந்த இதில் உங்களுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்காக பண்ணும்போது அது எல்லாமே 100க்கு 99% எல்லாமே போலியான ஒரு விஷயந்தான். போலியானதுனா எப்படின்னா அது உண்மையாக மாதிரியே தெரியும். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு மூவி இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த படத்தில் இந்த மாதிரியான எந்த வழியிலலாம் உங்களை சீட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா A to Z எல்லாமே அந்த படத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆகிட்டு ஈமுக்கோழி இதாக இருக்கட்டு அண்டு திமிங்கில உமிழாக இருக்கட்டு, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இதில் இருக்குது. அதில் எல்லாமே டோட்டலாக ஃப்ராடு எப்படிலாம் பண்ணலாம். அதாவது ஒரு ஃப்ராடு பண்ணோன்னா அது உண்மை மாதிரியே இருக்கும். அதாவது என்னென்னா நீங்கள் அதை நம்பும்போது அது ஒரு உண்மை தான் இருக்குது, இதை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் கடைசி லெவலில் வரும்போது, இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறவன் ஒரு ஓனராக இருப்பான், அதுக்கடுத்து ஒரு மேனேஜர் இருப்பான், அடுத்தது அசிஸ்டண்ட்டாக இருப்பான். அப்படியே வரும்போது இப்போ அவங்க எல்லாருமே நல்லா சம்பாதிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா அதில் சம்பாதிச்சுவாங்க. அதுக்கு கீழே லோ லெவலில் இருக்கிற சாதாரண பாமர மக்கள், கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே தான் அதில் இருக்கிற காசை எல்லாத்தையும் விட்டு அந்த மாதிரியான ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் போகும்போது உங்களோட நீங்கள் கட்டியிருக்கிற அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் யாரும் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி பண்ணாலும் சரி, இனிமேல் பண்ணக்கூடிய ஐடியாவில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்றைக்குனாலும் அது பண்ணி கடைசியில் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வராது. இது இப்போ இது இதை போடணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் சொன்னால் தான் அதை சொல்லி முடிக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக சொன்னால் தான் மக்களுக்கு எடுத்து கொண்டு போக முடிக்கிறாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஃபர்தராக இது நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். அதனால் தினமும் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, என்னென்ன ஃப்ராடு நடக்குதுங்கிறது தெரியும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ நம்ம இதில் நிறைய பேர் myV3 ஆட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் அதை இன்ஸ்டால் பண்ணி நிறையா காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வணக்கம்.